மை காட், நான் இப்போ வரேன். அம்மா ராணி, இங்க வா. எதுனா வாரியில வேலை செய்யற கைதிங்க ஏதோ கலாட்டா பண்றாங்களா? நான் உடனே புறப்படணும். நீ பக்கத்துல இருந்து ஃபங்க்ஷன் நல்லா பாத்துக்க. இதெல்லாம் ராமசுப்பு சுட்சிதான் போல இருக்கு. நான் நினைச்ச உங்க எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். ஆனா அது என் கொள்கைக்கு விரோதம். உங்களை தண்டிக்கிறது தான் என் தர்மம். ஹலோ, யார் பேசுறது? நான் தான்மா சப் ஜெயிலர் சக்கரவர்த்தி பேசுறேன். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாதனால திருமதி கோபால் அவர்களின் சீமந்தத்துக்கு வர முடியல. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி மன்னிக்கணும்னு ஜெயில இருந்து போன் பண்றேன். என்ன சக்கரவர்த்தி சார், நீங்க ஜெயில இருந்து தான் பேசுறீங்களா? கல்லுடைக்கிற கைதிங்க கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்ததும் கோபால் என்ன புறப்பட்டு போயிட்டாரு. வாட்? அப்படியெல்லாம் இன்னைக்கு நடக்கலம்மா. மழை பெய்யும்போது கைதிகளை கைதில இருந்து அழைச்சிட்டு வந்துட்டோம். அதோட சக்திகள் சண்டைக்கு அப்புறம் ஜெயில எதுவுமே நடக்கலம்மா. எவர்த்திங் பர்ஃபெக்ட்லி நார்மல். நீங்களும் அண்ணியும் எனக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு நினைச்சிருந்தேன். என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே அண்ணா. உண்மையிலேயே கோபால் மறைவு
மிகவும் வேதனையான சம்பவம்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி மனுஷன் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறது அரிதுதான். They have lost a great man and good friend. இன்னைக்கு சக்தி வேலுங்கிற திருட விஷயத்துல உயிரை தியாகம் செய்த கோபால் எங்களை விட்டு பிரிஞ்சு போனது எங்க துரதிர்ஷ்டம் தான். கோபால் சார் சக்தி வேலை எதுக்காக சுட்டாரு? வேற என்னம்மா, அவன் தப்பி போறதுக்காக வெளியில இருந்து அவன் ஆளுங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சக்தி வேலுக்காக வெளியே ஒரு வேன் நின்னுகிட்டு இருந்தது. அவன் சென்ட்ரிய சுட்டுட்டு ஓடி போக பார்த்தான். அந்த சமயத்துல கோபால் அவனை சுட்டு கொல்லலைன்னா அவன் எத்தனை பேரை கொண்டு இருப்பானோ. இவ்வளவு நடந்திருக்குன்னா அவனுக்கு யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கணும். அன்னைக்கு சக்தி வேலுக்கு வெளியில இருந்து ஸ்பெஷலா ஏதாவது வந்ததா? அன்னைக்கு அவன் பர்த்டேன்னு வெளியில இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க அப்துல்லா சென்ஸ் பேக்கரியில வாங்கின ஒரு கேக் அனுப்பிச்சு வச்சாங்கம்மா. அப்துல்லா பேக்கரி உங்களுக்கு தானா? என்னதான்? ஏன் மேடம்? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. போன வாரம் ஜெயில இருந்த சக்தி வேலுக்கு கேக் அனுப்ப சொன்னது யாரு? ஓ, அதுவா? அது எதுக்காக சொல்லணும்? சொன்னா உனக்கு ஆபத்து இல்ல. என்ன சொல்ற நீ? நான் சொல்றது இதுதான். உண்மைய ஓவாயாலேயே வரவழைக்கிறேன்னு சொல்றேன். சொல்லு, உண்மையை சொல்லு. அந்த கேக்க அனுப்ப சொன்னவன் யாரு? சொல்லு. சொல்லு மேடம், சொல்றேன். என்ன கொண்டுடாத. அவன் யாருன்னு அவன் அட்ரஸையும் சொல்றேன். Come on. பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என் கையில சரியா அகப்பட்டுக்கிட்டேன். கடமை தவறாத கோபால அண்ணனை கொன்னு கர்ப்பவதியான அவர் மனைவி மஞ்சள் குங்குமத்தை தொடச்சு தாலி அறுத்த பாவி கொலகாரா, என் கற்ப சூறையாடின சதிகாரா, எத்தனையோ குடும்பங்களை அழித்து எத்தனையோ பெண்களை வெளிநாட்டுக்கு விலக்கி விட்ட துரோகி. உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். உன்னை சாகடிச்சு என் பழிய தீர்த்துக்கிறேன். என்ன தீர்த்து கட்டுறதுக்கு முன்னால நான் உன்னை தீர்த்து கட்டிடுவேன். நீ பண்ற கொலைகள்ல பங்கெடுக்கிற அந்த ராஜேஷுக்கு போன் பண்ணு. பண்ணுடா. ஹலோ ஹலோ ராஜேஷ், நான் பேசுறேன். இப்ப நான் ராணி கிட்ட அகப்பட்டுக்கிட்டேன். அவன் என்ன தீர்த்து கட்டி அதுக்கு பிறகு கேளுடா ராஜேஷ், நான் 3வது நண்பனுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன். அவனை கொன்ன பிறகு நீ எங்கிருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் உயிரை வாங்க போறேன். போலீஸ் ஸ்டேஷன்.